ராஜ்யசபா சீட்டை காங்கிரசுக்கு ஒதுக்கி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விவரங்கள்? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சி வி சண்முகம் அவரது பதவியை ராஜினாமா செய்ததால தமிழ்நாட்டுல ராஜ்யசபா சீட் ஒன்று காலியாகி இருந்தது. இந்த நிலையில சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றதால அந்த ராஜ்யசபா சீட்டை கிளைம் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தமிழக வெற்றி கழகத்திடம் இருந்தது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய டெல்லி அக்கௌண்ட்டை அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்ல இருந்து ஓபன் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி கடந்த 3 நாட்களாக கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் மூலமாக முதலமைச்சரை சந்தித்து இந்த இடம் தங்களுக்கு தேவைப்படுகிறது, டெல்லியில ராஜ்யசபா எண்ணிக்கையை வலுவடைவதற்கு இந்த இடம் தேவை என்பதை முன்வைத்து முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். சற்று முன்னதாக காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர் கூட தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை தெரிவித்திருந்தார். இந்த கோரிக்கையை கேட்டு முதலமைச்சர் பரிசீலித்து முடிவெடுப்பதாக தெரிவித்திருந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரப்பூர்வ தலைமை அலுவலக எக்ஸ் பக்கத்துல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, கட்சியுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கையெழுத்திட்ட அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கை சொல்வது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் கூட்டணி கட்சியான அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்தை ஒதுக்கீடு செய்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கின்றனர். இம்மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை ஒதுக்கீடு செய்துள்ளோம் என்பதுதான் இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த அடிப்படையில இதற்கு அடுத்தபட்சமாக காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய முக்கிய கூட்டத்தை முன்னெடுத்து அந்த பதவிக்கான தேர்தலில் யாரை முன்னெடுக்க வேண்டும், எந்த உறுப்பினரை தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போதைய தேவையாக இருக்கிறது. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய பணிகளை தொடங்குவார்கள். அவர்களுடைய உயர்மட்ட குழு செயற்குழுவை கூட்டி இதற்கான வேட்பாளர் யார் என்பதை தேர்வு செய்து 8ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்கனவே 1ஆம் தேதியிலிருந்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஓரிரு நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் அவர்கள் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.